மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாத பலன்கள். குரோதிவருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் பிரதமை திதியில் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது மீனம் ராசிக்குள் ராகு பகவானும் கும்பம் ராசியில் சனி பகவானும் மகரத்தில் சுக்கிரனும் விருச்சிகத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கிரக அமைப்பால் உங்களுக்கு பணமழை பொழியும் அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் 3ஆம் இடமான வெற்றிஸ்தானம் 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமும் பலம்பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கருதப்படுகிறது. எனவே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நவக்கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்றபோது பெரும்பான்மையான கிரகநிலைகள் அதிரடியான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதமென்பது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் விலக்கி பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதீதமாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. இந்த டிசம்பர் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுகபோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் நிறைவேறக்கூடிய ஆசைகளையும் வாரிவழங்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் ராசிக்கு 12ஆம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து வக்ரகதிக்கு மாறுகிறார். இந்த மாதிரியாக கிரகநிலைகளில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றபோது சந்திர பகவான் மிகவும் பலமாக 12 ராசிகளிலும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஜென்மராசிக்குள் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெறும்போது குருபகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. அதாவது சுக்கிர பகவான் பெருங்கொண்ட சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் பார்வையை பெறுகிறார். எனவே பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அற்புதமான வாய்ப்புகளை வாரி வழங்குகிறார். இதுவரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார். இந்த மாதிரியாக இந்த டிசம்பர் மாதத்தில் பல்வேறு விதங்களான கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றபோது நவக்கிரக நிலைகளின் அமைப்பு மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 7.5 சனி காலகட்டத்தின் கடைசி பகுதியான பாதசனி காலகட்டமாக பலமாக ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான சிக்கல்கள் குறைந்து நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழு சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு வக்ரநிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படாது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார். எனவே இந்த டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தடை தாமதங்கள் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டு தைரியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகள் நிறைந்து உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய களஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் திரும்புகிறார். ராசிக்கு 7இலிருந்து கொண்டு ராசிக்கு 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இது நல்லபல முன்னேற்றங்களுக்கும் மாறுதல்களுக்கும் வித்திடுகிறது. ஞானகாரகராக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் நல்லபல நன்மைகளை இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியனோடு புதன் பகவானும் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே பல்வேறு விதங்களான நல்லபல மாற்றங்கள் எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு கேது சந்திரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து அடுக்கடுக்காக அடுத்தடுத்து சந்திப்பதற்கான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த டிசம்பர் மாதம் கருதப்படுகிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியத் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பண பற்றாக்குறை நீங்குவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கருதப்படுகிறது. நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து உண்டு. குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அனாவசிய விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாத முற்பகுதியில் மிகவும் திருப்திகரமாக அமையும். பிற்பகுதியில் உணவு பழக்கவழக்கம் உள்ளிட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். பிற்பகுதியில் சிறு சிறு உடல்நல தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிரமங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள்ளிருந்து ஜென்மராசிக்குள் நுழைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிர பகவான் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரமென்பது பல்வேறு விதங்களில் அதிரடியான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான பிரச்சனைகள் தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நீங்கும். சந்திர பகவான் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக நவகிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கின்றபோது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் கேது ராகு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரக நிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன. உங்களுக்கு 7.5 சனி காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த நேரத்தில் அலுவலகப் பணிகள் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட உத்தியோக ரீதியான பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான இனிதான காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. புதிய வேலைவாய்ப்பில் தங்குதடை இல்லாமல் சிறுமுயற்சியிலேயே எளிதாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பன்மடங்கு அதிக அளவில் பலமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதமென்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரியதடை தாமதங்களை நீக்கி இந்த மாதம் முழுவதுமே மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் இனிதாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறது. எனவே எதிர்பார்த்ததை விட கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கும் பணப்புழக்கத்திற்கும் வாழ்க்கையில் உயர்வு காண்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கருதப்படுகிறது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வது மட்டுமில்லாமல் செல்வ செழிப்புகளும் செல்வாக்கும் உயர்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையை பொறுத்தமட்டில் அடுக்கடுக்காக பல்வேறு விதங்களான நன்மைகளை இந்த மாதத்தில் உறுதியாக எதிர்பார்க்கலாம். 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொடர்ந்து நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக அதிகரிக்கிறது. அளவோடு முதலீடுகளை செய்து அதிக அளவிலான லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உறுதியாக கிடைக்கிறது. நியாயமற்ற போட்டிகள் நீங்கும். விற்பனையில் எதிர்பார்த்தபடி புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் கூட மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியதடை தாமதங்கள் நீங்கி பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும்.
விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு மகசூல்களும் வருமானங்களும் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவுசெய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள ப்ராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ ப்ராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் வக்ரம் பெற்றாலும் கூட நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எதிர்பார்த்ததை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்விரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை திருப்திகரமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலமாக உருவாகிறது. சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்குள் நுழைவதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதனால் ஆதாயங்கள் உண்டு. என்றாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கருதப்படுகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த டிசம்பர் மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்.